சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வந்து ஒரு கார்ல ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மாவோட செயின வந்து திருடிட்டு ஒரு திருடன் வந்து ஓடிட்டுருக்கான். அவன பிடிக்கிறதுக்காக முத்து போறாரு. அந்த நேரம் பார்த்து அருணும் அந்த சைடு வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த திருடன தொரத்திட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருடன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, ஒரு அம்மாவோட கழுத்துல வந்து கத்திய வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். "போறீங்களா? இல்ல அந்த அம்மா கழுத்த வந்து நெரிச்சு கொன்னுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து வெளிய போற மாரி போயிட்டு, முத்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஒரு பொருள தூக்கி அந்த திருடன் கையிலேயே அடிச்சு, கத்திய கீழ விழுற மாரி பண்ணிட்டு, அந்த திருடன புடிச்சு அடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அருண் வந்து அந்த திருடன வந்து புடிச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முத்து தான் அந்த திருடன வந்து புடிச்சிருப்பாரு. ஆனா, அருண் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எல்லா விஷயமும் வந்து அவரே பண்ண மாரி அவங்க அம்மாகிட்டயும், சீதா கிட்டயும் கால் பண்ணி சொல்லிட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணனால எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது. அதனால வந்து நான் கோவிலுக்கு வரேன். வந்து உன்னை பார்க்க வரேன்னு சீதா கிட்டயும் சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் மீனாக்கும் தெரிய வந்து, மீனா பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட போயிட்டு, "நீங்க அருண் வந்து நல்லவர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா, அவர் உயிரையே பணயம் வச்சு ஒருத்தவங்கள வந்து காப்பாத்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்லிட்டுருப்பாங்க. "பாத்தியா? இதுலருந்தே அவனோட லட்சணம் தெரியுது. அந்த திருடன வந்து அடிச்சு எல்லாம் பண்ணதெல்லாம் நானு. அவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். கடைசியா வந்து அந்த திருடன புடிச்சு அடிச்சான். ஆனா என்னமோ அவனே எல்லா விஷயமும் பண்ண மாரி உங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கானா? இந்த விஷயத்திலே நீ அவன பத்தி புரிஞ்சுக்கோ மீனா. இதுக்கப்புறமும் சீதாவ அவன கட்டி வைக்கணுங்கிற எண்ணத்த வந்து இதோட கைவிட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.